வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். என்னை துருப்பு சீட்டாக வைத்து திமுக கூட்டணியை உடைத்து விடலாம் என கணக்கு போட்டு தோற்று போகியுள்ளனர். தற்போது பழைய உத்தியை கையில் எடுத்துள்ளார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலை துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனை கூட்டம் வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தவிக இடையே போட்டி என்பது நகைச்சுவை என அதிமுக மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். பாமக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு முயல்வோம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என கோவை சிவாஞ்சலி அமைப்பு சார்பில் நடைபெற்ற ராமர் பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்ற மன்னார்குடி செண்டலங்கார ஜீயர் சுவாமிகள் கூறியுள்ளார். சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆன நிலையில் முதல் முறையாக கூட்டுறவு அமைச்சகத்தை உருவாக்கியவர் பிரதமர் மோடி என்று மத்திய பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி டில்லி முதல்வர் மீது குற்றம் சாட்டலாமா என்று டில்லி எதிர்க்கட்சி தலைவர் அதிஷியை பாஜக விமர்சித்துள்ளது. முன்னதாக கிராமங்களில் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு பதிலாக அவரின் கணவர் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கவனிப்பார். அதுபோல டில்லியில் பெண் முதல்வருக்கு பதிலாக அவரின் கணவர் நிர்வாகத்தை நடத்துகிறார் என்றும் அதிஷி குற்றம் சாட்டியிருந்தார். 5 மாத இடைவெளிக்கு பிறகு சிரோமணி அகாலி தள தலைவராக சுக்பீர் பாதல் மீண்டும் தேர்வாகியுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் 30 நாட்களுக்குள் தாமாக வெளியேற வேண்டும் என அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் மிக உயரமான பாலமாக 1854 அடி உயர டியூச் பாலம் இருக்கிறது. சீனாவின் யுனான் மாகாணத்தில் பெய்பென் ஆற்றின் துணை நதியான நிசு ஆற்றின் மீது இந்த பாலம் அமைந்துள்ளது. இந்நிலையில் இதைவிட மிக அதிக உயரமாக 2051 அடி உயரத்தில் பெய்பென் ஆற்றின் மீது புதிய பாலம் ஒன்றை சீனா கட்டியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.